ஆண்டவர் கொடுத்த ஒரு வேத பகுதியைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த வேத பகுதியை வாசித்த பொழுது உண்மையாகவே எழுத்தின்படி என் இருதயத்தில் ஒரு பயம் வந்தது. ஆண்டவரே, இவ்வளவு அழகான ஒரு ஓமையை நீர் எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறீர். இந்த ஓமையின் முடிவு அல்லது இந்த ஓமையிலே கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்று நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் என் வாழ்வோடும் கூட இடைப்பட்டார். உங்களோடு கூட பேசும்படி செய்தியை கொடுத்து அனுப்பினார். பல வேளைகளில் ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது உட்கார்ந்து முதலாவது நான் படிப்பேன், நிறைய படிப்பேன். படித்த பின்பு எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று முதலாவது எடுத்துக்கொள்ளுவேன். அதன் பிறகுதான் ஜனங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நான் மற்றவர்களுக்கு போதிப்பது என்னுடைய வழக்கம். இந்த வேத பகுதியிலே கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்யுங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விழித்திருங்கள் என்றால் என்ன பொருளாம்? நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், பி ப்ரிப்பேர்டு, ரெடியா இருங்க என்று அர்த்தம். இந்த ஆயத்தம் என்ற வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. நீ ஆயத்தமாயிரு. வேதத்தில் பல இடத்தில் நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே இந்த கன்னிகைகளுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். ஒரு கூட்டத்தார் ஆயத்தமா இருந்த கன்னிகைகள், ஒரு கூட்டத்தார் ஆயத்தம் இல்லாத கன்னிகைகள். இவர்களில் யார் சிறந்தவர்கள், யார் சிறந்தவர்கள் அல்ல என்றெல்லாம் நாம் இன்று அனலைஸ் பண்ணுவதற்கல்ல. 2 கூட்டத்தாருமே ஆயத்தமானார்கள். ஆனால் ஒரு கூட்டம் ஆயத்தமாக வேண்டிய விதத்தில் ஆயத்தமானார்கள். இன்னொரு கூட்டம் கடைசி வரைக்கும் ஆயத்தமானாங்க, கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று. கடைசி நாளிலே வாழுகின்றோம், கர்த்தர் இயேசுடைய வருகை நாளிலே வாழுகின்றோம். இந்த ஓமையானது நமக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை இன்றைக்கு கற்றுக்கொள்ளத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஆயத்தம். சொல்லுங்க, என்ன வார்த்தை? இன்னைக்கு மாலையில என்ன கர்த்தர் உங்களோடு கூட பேசினார் என்றால் ஆயத்தம் என்பதை குறித்து பேசினார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
பிதாவாகிய தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பதாக ஒரு பெரிய உலகத்தையே அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். அப்படிதானே? அவங்க 2 பேரு தான். 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருந்தா போதும் அப்படிலாம் காட் நினைக்கல. ஒரு பெரிய உலகத்தை படைச்சார். அவங்க 2 பேர் தானே, ஒரு 10 டியூப்லைட்டை போட்டு விட்டுட்டா போதும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல. மகா பெரிய சூரியன், மகா பெரிய சந்திரன், ஏராளமான நட்சத்திரங்கள், இதெல்லாம் கொடுத்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்புறம் அவங்க 2 பேருக்கு சாப்பிட்றதுக்கு தானே இவ்வளோ இருந்தா போதும்னு நினைக்கல. திரளாய் பிறப்பிக்க கடவுது அப்படின்னு சொன்னாரு. புல் பூண்டுகள் திரளாய் உண்டாயிற்று, மச்சங்கள் திரளாய் உண்டாக கடவுது என்றார். ஆண்டவர் நம்மெல்லாம் இன்னைக்கு ஃபிஷ் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அப்பவே ஒரு வேர்டை சொல்லிட்டாரு, திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று. உலகத்திலே கடலுக்கு ஆழத்தில் இருக்கிற அந்த மீன்களுடைய தொகையை கணக்கு பார்த்தால் பல கோடிக்கு மேலான விலை உள்ள மீன்களை கடவுள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்றாராம். அப்படி என்றால் ஒரு பிதா ஒரு தரிசனமுள்ளவராய், தரிசனமுள்ள ஆண்டவராய் தன் மக்களுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வைத்துட்டார். பிதா என்ன செய்தார்? ஆயத்தம் செய்தார். சொல்லுங்கள், ஆயத்தம் செய்தார். இங்க இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஒரு குழந்தையா இருந்த பொழுதே உங்கள் எதிர்கால துணையை ஆயத்தம் செய்து விட்டார். நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் பெற்றோரை ஆயத்தம் செய்து விட்டார். நீங்கள் படிப்பதற்கு முன்பதாகவே உங்கள் பள்ளியை ஆயத்தம் செய்து விட்டார். நீங்கள் கல்லூரியில் சேருவதற்கு முன்பதாகவே கல்லூரியை ஆயத்தம் செய்து விட்டார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை ஆயத்தம் செய்தார். உங்களுக்கு பிள்ளைகளை ஆயத்தம் செய்தார். வேலையை ஆயத்தம் செய்தார். ஆண்டவர் எல்லாத்தையும் வெல் ப்ரிப்பேர்டா செஞ்சுதான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்தேனோ அதே போல உன் வாழ்வில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன், நீ ஆயத்தமாக வேண்டும். எதற்காக நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதை நான் பின்பாக சொல்லுகிறேன். பிதாவாகிய தேவன் உலகத்தை உண்டாக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். மோசே என்ற ஒரு பரிசுத்தவானை ஆண்டவர் அழைத்தார். அந்த மோசையை அழைக்கும் பொழுது மோசே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசே இங்கே வா என்று. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டிச் சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். எதுக்காக பாதரட்சைகளை கழற்றி போட சொன்னார்? மோசே, இதுவரைக்கு உன்னை தலைவனா மாற்றணும் நான் நினைச்சேன், நீ உன் ஓன் பிளான் படியே ஒரு எகிப்தியனை வெட்டி கொன்று விட்டாய். உனக்குன்னு ஒரு பிளான், உனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ உன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் போட்டுரு, நான் உனக்கு ஸ்ட்ராட்டஜி தர போறேன், நான் உன்னை வழி நடத்த போறேன், நான் உனக்கு ஒரு கோலை கொடுக்க போறேன், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்க போறேன், பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் மோசையை ஆயத்தப்படுத்தினார். தாவீது 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்திலும் 28ஆம் அதிகாரத்திலும் அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் ஆயத்தம் செய்தேன் என்று ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். தாவீது சொல்லுகிறார், ஒரு ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். நான் திரளான வெள்ளி திரளான பொன்னை ஆயத்தம் செய்து வைத்தேன். என் குமாரனாகிய சாலமோனே, நீ இப்பொழுது ஆலயத்தை கட்டப் போகிறாய் என்று. ஆயத்தம். தேவன் ஆயத்தமானார், மோசையை ஆயத்தப்படுத்தினார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீதை ஆயத்தமாக சொன்னார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்தால் ஆண்டவர் மோசையை அழைக்கிறார். மோசே, என் ஜனங்களுக்கு என்று நான் விசேஷ கற்பனைகளை கொடுக்க போகிறேன், நீ ஆயத்தமாக வேண்டும். 34:2. விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியின் காலமே என் சமூகத்தில் வந்து நில்.
நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி காலையில் என் சமூகத்தில் வந்து நில். வேதத்தில் பல இடங்களில் for a great purpose, for a great work, God has prepared his people. ஒரு பெரிய வேலைக்கு தேவன் தன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார். இந்த மாலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி என்ன? நாம் விருதாவாக இங்கே கூடி வரவில்லை. ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நீ ஆயத்தமாகு என்று இங்கு இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் சொல்லுகின்றார். எசேக்கியேல் இடத்தில் சொன்ன போது நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வேளைகளில் நாம் நம்மை குறித்து சிறிதாக நினைக்கிறோம். இவ்வளவுதான் நம்முடைய லிமிட், இவ்வளவுதான் நம்ம கடவுளுக்காய் பயன்பட முடியும், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய திட்டங்களோ மகா பெரியவைகள். கர்த்தர் உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததியையும் தேவன் வல்லமையாய் பயன்படுத்த விருப்பமுடையவராயிருக்கிறார். இன்றைக்கு ஊழியம் செய்கிறீர்களே, நீங்கள் இன்னும் ஒரு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் உங்களுடைய 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எப்படி இருக்கும் என்று கர்த்தர் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு ஸ்லைட்ல போட்டு காட்டினா நிச்சயமா நான் சொல்றேன், உங்க 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எல்லாம் கர்த்தருக்காய் ஜொலிக்கிற நட்சத்திரங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு செய்கிற ஒரு சேவை கூட விருதாவாய் போகாது. நீங்கள் ஆண்டவருக்காய் கொடுக்கிற ஒரு காரியம் கூட விருதாவாய் போகாது. ஆண்டவருக்காய் செலவிடுகிற நேரங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தாங்குகிற உங்கள் எல்லா பிரயாசங்கள், இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சு 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறையை கூட மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே ஆண்டவர் எல்லாரையும் ஆயத்தப்படுத்த சொன்னார். ஆயத்தப்படு, 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 ஆயத்தப்படு. சரி, சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் ஒரு மேல் வீட்டரை போய் ஆயத்தம் செய்யுங்கள். எதற்காக? பஸ்காவை ஆசரிக்கும்படி. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னபடியே சீஷர்கள் போய் ஆயத்தப்படுத்தினார்களாம். என்ன அவருடைய சித்தம், என்ன அவருடைய திட்டம், அதை அறிந்து ஆயத்தப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன ஓமைகளில் இந்த முதலாவது ஓமையிலே இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறார்களே. இந்த புத்தி உள்ள ஸ்திரீகளை நான் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை எல்லாரும் ஒன்று போலதான் ரெடியா இருப்பாங்க, ஒன்று போலதான் ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, ஒன்று போலதான் ப்ரிப்பேர் ஆயிருப்பாங்க. இந்த புத்தியுள்ள பெண்கள் தங்களை ஆயத்தப்படுத்தினார்களே ஒழிய தங்களோடு கூட இருந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள். சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க, தங்க மேல கரிசனையா இருந்தாங்க, தங்க மேல அக்கறையா இருந்தாங்க. ஆனால் தங்களோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு அவங்க என்ன செய்யல? ரெடியாகவே இல்லை. அவங்க ப்ரிப்பேர் ஆன மாதிரியே அவங்களோடு கூட இருக்கிறவங்களை ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும். இன்னும் சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 25 34 40 வரைக்கும் சில ஓமையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையான ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது சொல்லுகிறார், நான் பசியாய் இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகத்தோடு இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். வியாதியோடு இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள்.
அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு இதையெல்லாம் எப்பொழுது செய்தோம்? அப்பொழுது அவர் சொன்ன பதில், மிகவும் சிறியவராகிய இந்த ஜனங்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படி என்றால் இந்த கூட்ட மக்கள் அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, தங்களை சுற்றி இருந்த மக்களுக்காக வாழ்ந்தார்கள் என்பதுதான் அங்கே வெளிப்படையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதும் இதுதான். மிக முக்கியமாக 3 விதத்தில் நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஒன்று, நீங்கள் உங்களையே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்தவுடன் ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு சரியா இருக்கிறதா? உங்கள் ஜெப வாழ்க்கை சரியா இருக்கிறதா? உங்கள் வேத தியானம் சரியா இருக்கிறதா? உங்கள் ஆத்துமாவிலே யார் மேலும் கசப்பில்லாமல் இருக்கிறீர்களா? இதையெல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும். பல வேளைகளில் ஊழியத்தில் நன்றாய் வல்லமையாய் ஊழியம் செய்கிறோம், கர்த்தருடைய பணியை செய்கிறோம். ஆனால் நம்மை கவனிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய ஆத்துமாவை கவனித்து அதை சீர்படுத்த, அதை சரிப்படுத்த, அதை சுத்தப்படுத்த, அதை தாழ்மைப்படுத்த, நம்மிடத்தில் உள்ள குறைகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் தவறி விடுகிறோம். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபம் என்று ஒரு ஜெபத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அது என்ன ஜெபம் என்றால், சங்கீதம் 119:34 வசனம் அழகாய் சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும். சொல்லுங்க, எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். இந்த ஜெபத்தை ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. என் இருதயம் கடினமாய் போயிடக்கூடாது, என் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது, என் இருதயம் அன்பில்லாமல் போய்விடக்கூடாது, என் இருதயம் உம்மை நேசிக்காமல் போய்விடக்கூடாது, ஊழியத்தை சகஜமாய் எடுத்துக்கொண்டு விடக்கூடாது, எல்லாம் இயல்பாய் எடுத்து விடக்கூடாது, தேவன் கொடுத்தார் என்று நன்றியுள்ளதா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும். 1 மாதம் முடிந்து 2வது மாதம் வந்துவிட்டது. இந்த ஜெபத்திற்கு பதிலை என்னிடத்தில் தேவன் செய்தாரா என்று நான் யோசித்து பார்க்கும் பொழுது மெய்யாகவே ஆண்டவர் செய்திருக்கிறார். பல காரியங்களில் இதுக்கு முன்பதாக எனக்கு இருந்த உணர்வை விட இப்பொழுது என் உணர்விலே ஒரு மாற்றத்தை உணர்கின்றேன். தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களையே ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவேளை இன்று இரவு ஆண்டவர் வருவார் என்றால், நம்மெல்லாம் நான் ஊழியம் செஞ்ச ஆண்டவரே அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ ஊழியம் செஞ்ச, ஊழியத்துக்கு கொடுத்த, ஊழியத்துக்கு ஜெபிச்ச, அதெல்லாம் வேற. நீ ஒன்னு ஆயத்தப்படுத்தினியா? ஒரு சிந்தை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு ஸ்திரீகளா இருக்கிறோம், கணவரோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? பலரும் ஒரு வீட்டிற்குள் வாழுகிறார்கள், ஆனால் ஹாஸ்டலஸ் மாதிரி வாழுகிறார்கள். கணவன் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போவாரு, இவங்க சாப்பிட்டுட்டு இவங்க பாட்டுக்கு போவாங்க. ஏதோ பேசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பண விஷயம், பிள்ளைங்களுடைய விஷயம், இதை குறித்து தான் அங்கே பேச்சுவார்த்தையே நடக்கும். அன்பார்ந்த உறவுகள் இல்லை, ஆத்மார்த்தமான உறவுகள் இல்லை. திருமணமாகி 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு முன்னாடி அன்பா பேசின அந்த அன்பின் வார்த்தைகள்லாம் தொலைஞ்சே போயிடுச்சு. குடும்பங்களில் இருந்து கடமை உணர்வு உள்ளவர்களாய் மாறிடுறோம். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும், பிள்ளைக்கு வீடு கட்டணும், இதுதான் மைண்ட்ல நிறைஞ்சிருக்கிறதே. தொழிலை நடத்தணும், வேலையை நடத்தணும், சம்பாதிக்கணும், லோனை கட்டணும், இதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழகாய் சொன்னார், ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்றார். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் கேட்கிறேன், உங்க அன்பின் அளவை நீங்கள் சற்று அளந்து பார்க்க வேண்டும். தேவனை சரியா நேசிக்கிறோமா? நம்மோடு கூட இருக்கிறவர்களை சரியாய் நேசிக்கிறோமா? சில வேளைகளில் என்ன நடக்கும் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் இருக்கும்போது நம்ம இருதயம் அந்த குறிப்பிட்ட ஸ்தாபனத்தில் உள்ளவங்களை மட்டும்தான் நேசிக்கும். அடுத்த ஸ்தாபனத்தில் உள்ளவங்களை நேசிக்கிறதுக்கே மனசு வராது. இது ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு இருக்கிற பிரச்சனை. சபைகளும் அப்படித்தான். என் சபையில் உள்ள மக்கள், என் சபையை தவிர வேற சபைன்னா அதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஜெபிக்க மாட்டேன். நோ, ஆண்டவர் நம்முடைய ஹார்ட்டை செக் பண்ண சொல்றார், நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். கசப்பு இருக்கிறதா? வெறுப்பு இருக்கிறதா? ஊழியம் செய்கிறேன், ஊழியத்திற்காய் கொடுக்கிறேன், ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறேன், நான் ஆயத்தமாகி இருக்கிறேனா? என்னிடத்தில் மறைவான குற்றங்கள் இருக்கிறதா? மறைவான பாவங்கள் இருக்கிறதா? மறைவான துரோகங்கள் இருக்கிறதா? யாருக்கும் விரோதமாய் புறம்பாய் பேசுகிறேனா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். சகரியாவின் புஸ்தகத்திலே யோசுவா என்ற ஒரு பிரதான ஆசாரியனை சகரியாவுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே காண்பிக்கிறார்.
ஆனால் அந்த ஆசாரியரை எப்படி வஸ்திரம் அணிந்திருந்தார் என்றால் அழுக்கான வஸ்திரம் அணிந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இந்த யோசுவா யார்? பிரதான ஆசாரியன். ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே ஆசாரியனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர். அதற்கு முன்பாடு ஆசாரியத்துவ ஊழியமே இல்லாமல் போய்விட்டது. அதை சிம்பாலிக்காக சொல்லுவதற்குத்தான் அழுக்கான வஸ்திரம் என்று இங்கே சொல்லுகிறார். ஆனால் ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன் என்ன வஸ்திரத்தை தரித்திருக்கிறான்? அழுக்கு வஸ்திரம். இன்றைக்கு நாமும் கூட எத்தனையோ நம்முடைய வஸ்திரங்களில் கரைகள், நம்முடைய ஜீவியத்தில் குறைகள். எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கி வந்து, ஐயா என்னை ஆயத்தப்படுத்தும், ஆண்டவரே நீர் என்னை ஆயத்தப்படுத்தும், என் தேவனே என்னை ஆயத்தப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். 2 வாரத்திற்கு முன்பதாக ஒரு குடும்பத்தார் தங்கள் தாயின் மரணத்தை குறித்து என்னோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், முந்தின நாள் எல்லாரோடும் பேசினார்கள் அம்மா, எல்லாரோடும் பேசினார்கள். குடும்ப ஜெபத்தில் எல்லாருக்காய் ஜெபித்தார்கள், ஒவ்வொரு பிள்ளைக்காய் ஜெபித்தார்கள். மறுநாள் ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு நாங்கள் போக வேண்டும். அப்பொழுது அந்த தாய் சொன்னார்களாம், மகனே நாளைக்கு அந்த நிகழ்வுக்கு நான் உங்களோடு கூட வர முடியாது, தெரியவில்லை, கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னாங்களாம், நான் உனக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிரு. பேர பிள்ளைங்கள்ட்ட கூட பேசினாங்களாம், நான் ஏதாவது உனக்கு விரோதமாய் தவறு செய்தால் மன்னித்து விடு என்று. எல்லாரிடத்துலையும் பேசிவிட்டு எல்லாரிடத்துலையும் குடும்ப ஜெபம் செஞ்சுட்டு நைட்டு படுத்திருக்கிறாங்க. நித்திரையிலேயே கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டாரா. கேட்ட பொழுது நான் சற்று யோசித்தேன், ஒருவேளை இன்று இரவு நீர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, என்னை அழைத்துக் கொள்வீர் என்றால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, என் அன்பு தேவ ஜனமே, மிக கவனமாகவும் மிக கருத்தாகவும் வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறபடினால் கர்த்தருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வதாக, ஆண்டவர் நமக்கென ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் அந்த திட்டத்திற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். உதாரணமாய் உங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் அந்த பயன்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு காலகட்டத்தை கொடுப்பார். அந்த காலகட்டத்திலே என்ன செய்வதென்றே தெரியாது நீங்கள் திகைத்து நிற்கிற நேரங்களாய் கூட இருக்கும். 2 செய்யணும். 1, நல்லா ஜெபம் பண்ணணும். 2, தேவனுடைய வசனத்தை திரும்ப 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 வாசித்து அதில் உள்ள மறைபொருள்களை அறிந்து கொள்ள வேண்டும். இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு விசேஷமா சொல்றேன், நீங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க ஏதாவது சில காரியங்களில் உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். சில நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை படிக்கலாம், எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த விஷயத்தில் எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்கள் எதிர்காலத்திலே உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு பயனுள்ளதா இருக்கும். சும்மா உட்கார்ந்த நேரத்தை வீணடிக்க கூடாது. எனக்கு தெரிந்த என் இளவயதின் நாட்களில் ஒரு நாளை கூட நான் சும்மா வீணடிச்சதா எனக்கு ஞாபகமே இல்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்றேன், எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒன்று ஜெபிப்பேன், இல்லை என்றால் வேதத்தை வாசிப்பேன், இல்லை என்றால் ஆவிக்குரிய புத்தகங்களை படித்துக்கொண்டே இருப்பேன். படித்து 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 பல காரியங்களை உள்ள போட்டு வச்சேன். ஒண்ணுமே இல்லாம சும்மா ஒரு கிட்டாரை கத்துக்கொண்டேன், பாடல்களை எழுதுவேன். அப்படி எழுதின பல பாடல்கள் இன்னைக்கு உலகமெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குது. அந்த நாட்கள் என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதனால எங்கேயுமே நான் வெளியே போக முடியாது. வெளியே அலோவ் பண்ணவே மாட்டாங்க, எப்பவும் வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். லீவு நாட்களிலெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். என்ன பண்ணுவேன், இருந்து பாடல்களை எழுதுவேன், பாடுவேன், சில புத்தகங்களை எழுதுவேன். இன்னைக்கு அந்த பாடல்களும் அந்த புத்தகமும் தான் உலகத்துக்கே ஆசீர்வாதமா இருக்கிறது. அன்பு வாலிப பிள்ளைகளே, நாட்களை விரயமாக்காதீர்கள். அநேக யங்ஸ்டர்ஸுடைய நேரம் எல்லாம் மொபைல் போன்லையும் லேப்டாப்ல கேம்ஸ் விளையாடுறதுலையும் வீணாகி கொண்டிருக்கிறது. இள வயதின் நாட்களை தயவு செய்து ஆண்டவருக்காய் நீங்கள் செலவு பண்ணுங்க. உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு மகா பெரிய வேலைக்கு ராஜா உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நீ ஆயத்தப்படு, உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார்.
நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள், கர்த்தர் உன்னை கையில் எடுத்து பயன்படுத்துவார். சரி, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நீங்கள் யாரை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல வேளைகளிலே ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா கடவுளுக்காக ஷைன் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அப்படி இருக்கா நம்ம குடும்பத்துல? மனைவிகளாய் வந்திருக்கிறீர்கள், நீங்க நல்லா ப்ரேயர் வாரியர்ஸா இருப்பீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட்மார் அவங்க நேரங்களெல்லாம் உலக வேலைக்கும் உலக வியாபாரத்துக்கும் உலக தொழிலுக்குமே போயிட்டு இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி நாங்க குடும்பமா உங்களை சேவிக்கணும். ஆண்டவரே, என்ன செய்வீங்களோ தெரியாது, என் கணவரை நீங்க சந்திக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். நான் சொல்றேன், அப்படி கணவரை தேவன் சந்தித்த பல பெண்களுடைய சாட்சி என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு அன்பான சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருடைய கணவருக்கு பயங்கர கோபம். எப்ப பைபிளை திறந்து படிச்சாலும் தெரியாம எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டா உடனே இந்த பைபிளை கிழிச்சு குப்பை தொட்டியில தான் போடுவார். குப்பை தொட்டில லிட்டரலா போடுவார். இந்த சகோதரி அங்கும் இங்கும் ஒளிச்சு 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 பைபிளை படிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் மனம் உடஞ்சு ஜெபம் பண்ணாங்களாம். எத்தனை பைபிளை வாங்கிட்டேன் ஆண்டவரே, எத்தனை பைபிளை அவர் கிழிக்கிறார் ஆண்டவரே, நீர் இவரை சந்திச்சே ஆகணும். பைபிளை கிழிச்ச இதே கரம் பைபிளை எழுதும்படி நீர் மாற்றணும் அவரை. அது வரைக்கும் நான் உங்களுடைய பாதங்களை விடுறதில்லைன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, விடாப்பிடியான ஜெபம் நிச்சயமா பதில கொண்டு வரும். நம்ம சில சமயம் அந்த மாதிரிலாம் விடாப்பிடியா ஜெபிக்கிறது இல்லை. இந்த சகோதரி கண்ணீரோடு சில மாதங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு பயங்கர சூழ்நிலையில கர்த்தர் அந்த புருஷனை தொட்டார். வாழ்க்கை மாறுச்சு. அப்படியே வேலைகளெல்லாம் விட்டுட்டு நல்ல படித்த அந்த மனுஷன் பைபிள் டிரான்ஸ்லேட்டரா மாறிட்டார். இன்னைக்கு வேறு மொழிகளிலே வேதத்தை மொழிபெயர்க்கிற ஒரு தேவ மனுஷனா இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய ஊக்கமான ஜெபம் உங்கள் குடும்பத்தை மாற்றும். உங்களுடைய ஊக்கமான ஜெபம் உங்கள் பிள்ளைகள் வாழ்வை மாற்றும். ஒரு வாலிபன் இருந்தான், மிகவும் குடித்து வெறித்து தாய்க்கும் தகப்பனுக்கும் வேதனையை கொண்டு வருகிற மகனாயிருந்தான். நன்றாய் பாடக்கூடிய திறமையுள்ள ஒரு வாலிபன். இரவு நேரங்களிலே கிளப்ல போய் பாடி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பானா. இந்த தாயோ ஒரு பக்தி உள்ள தாய், ஜெபிக்கிற தாய். இன்னைக்கு சில குடும்பங்கள்ல அப்படிலாம் பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களெல்லாம் அற்பமா நினைக்காதீங்க, ஜெபிக்க ஆரம்பிங்கள். யாருக்கு தெரியும், ஒரு நாள் தேவன் அந்த பிள்ளையை தொட்டுட்டா அந்த பிள்ளை வல்லமையுள்ள சுவிசேஷனாய், ஒரு மிஷனரியாய், ஒரு அப்போஸ்தலனாய், தீர்க்கதரிசியாய் இந்த தேசத்திலே மாற முடியும். போய் இந்த தாய் எப்பொழுதும் இரவிலே கண்ணீரோடு ஜெபிப்பார்களாம். இரவிலே பார்ல இருந்து வரும்பொழுது தாயின் அறையிலே ஜெப சத்தம் கேட்குமா. சொல்லிட்டு போவாராம் இந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிட்டு வேற வேலையே கிடையாது இவங்களுக்கு, ஜெபம் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். ஏசப்பாவா வந்து சோறு போடுறாரு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டே ரூமுக்குள்ள போவார். தாய் ஒரு நாள் அந்த ஜெபத்தை நிறுத்தல. என் பிள்ளை மாறணும் ஆண்டவரே, பாடுகிற திறமையை கொடுத்துருக்கிறீங்க, இசை வாசிக்கிற திறமையை கொடுத்துருக்கிறீங்க, இந்த பிள்ளை உங்களுக்காக ஷைன் பண்ற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாட்களிலே இந்த வாலிபன் குடிக்க செஞ்ச பார்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனையில இவனை சந்தேகப்பட்டு அடித்து உதைத்து காயப்படுத்தி பயங்கர இம்சை ஆயிடுச்சு. மனம் வெறுத்து அவன் என்ன செஞ்சிருக்கிறான், எங்கேயாவது பீச்சில் போய் செத்துறணும். இதை சென்னை பட்டணத்துல நடந்த சம்பவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ஒரு காஸ்பல் மீட்டிங்ல போய் அட்டென்ட் பண்ணியிருக்கிறார். இதை சொன்னது அந்த வாலிபனே என்னிடத்தில் சொன்னார். போய் மீட்டிங்ல போய் உட்கார்ந்தப்போ அவருக்கு நேரா வார்த்தை வந்திருக்குது, இங்கே ஒரு வாலிபன் இருக்கிறான், அவனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், மகனே உன் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுன்னு சொன்ன உடனே அன்றைக்கு இரவு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ராத்திரி ரொம்ப நேரம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போகும் பொழுது முதல்ல போய் என் தாய் தகப்பனிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி வீட்டுக்கு போனார். அந்த தாய் பயத்தோடு உட்கார்ந்துருந்தாங்களே, இன்னைக்கும் குடிச்சிட்டு தான் வருவான். அப்பா நீங்க கொஞ்சம் வாங்கன்னு அப்பாவை ரூம்ல இருந்து கூப்பிட்டு இருக்கிறார். அம்மா கொஞ்சம் வாங்கன்னு அம்மாவை ரூம்ல இருந்து கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க 2 பேரும் நில்லுங்கன்னு சொல்லி சாஷ்டாங்கமா 2 பேர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டாராம். என்னை மன்னிச்சிருங்க, நான் இத்தனை வருஷம் உங்களை வேதனைப்படுத்திட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஆண்டவருக்காய் பிரகாசிக்க வேண்டும், நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. தாயும் தகப்பனும் கட்டி அணைத்து முத்தமிட்டார்களாம். அந்த மகனை தான் இந்த தேசத்துல ஆண்டவர் ஒரு சுவிசேஷகனாய் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்.
இந்த ஜீவனுள்ள சாட்சியை நான் ஏன் சொல்றேன்னா, உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உங்க பிள்ளைங்க எவ்வளவு தேவனை விட்டு தூரமா விலகி இருந்தால் கூட உங்கள் ஜெபங்கள் அவர்களை இழுத்து கொண்டு வரும். உங்கள் கண்ணீரின் ஜெபங்கள் அந்த பிள்ளைகளை மாற்றும். இன்னைக்கு எத்தனையோ தாய்கள் மனம் உடைஞ்சு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை இழந்துராதீங்க, உங்க நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இப்ப யோசிச்சு பார்க்கிறேன், இப்படிப்பட்ட துன்மார்க்கத்திலிருந்த ஒரு வாலிபனை தேவன் எடுத்து ஒரு சுவிசேஷகனாய் பயன்படுத்த முடியும் என்றால் உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்த முடியுமா, முடியாதா? நிச்சயமாய் முடியும், நிச்சயமாய் முடியும். நம்ம ஏன் ரட்சித்தார்? நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் நடத்த. நம்ம ஏன் மீட்டுக்கொண்டார்? நம்முடைய வீட்டாரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர. கொர்நேலியு என்ற ஒரு மனுஷன் இருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே அந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர் கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பு அவருக்குள் ஒரு தாகம் வந்தது. என்ன தாகம்? என் வீட்டார் எல்லாரையும் நான் கடவுளுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிறது ஒரு பகுதி, ஆனா அடுத்த பகுதி அவர்கள் கர்த்தரை அறிவதற்கு ஏதாவது நீங்க முயற்சி எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ். நான் சொல்றது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஃபேமிலி மட்டுமல்ல, உங்களை சுத்தி ஒரு செகண்ட் சர்க்கிள் ஃபேமிலி இருக்குது. உங்க சிஸ்டர்ஸ் பிள்ளைங்க, உங்க கசின்ஸ், உங்க கணவரோட உடன் பிறந்தவருடைய பிள்ளைங்க, இப்படி ஒரு 2வது சர்க்கிள் இருக்குது. ஊர்ல இருக்கிற உங்க அங்கிள், உங்க ஆன்டி, உங்க சித்தப்பா, அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அப்ப இவர்கள் எல்லாம் கர்த்தர் அறிவதற்கு நம்ம என்ன பொறுப்பு எடுத்திருக்கிறோம்? அவர்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? சமீபத்தில் என்னுடைய ஃபேமிலியில ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப்ல சில போட்டோஸ் வரும். அதுல சில குடும்பங்கள், ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இன்னும் இருக்குது செகண்ட் சர்க்கிள்ல. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். உலகமெல்லாம் போய் ஊழியம் செய்யறோம், ஆனா இன்னும் சொந்த குடும்பத்துல கொஞ்சம் பேர் என்ன செய்யல? கர்த்தரை அறியல. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ண, இந்த வருஷம் இந்த அத்தனை குடும்பங்களும் உங்களை அறியறதுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவரே, அவங்க உங்களை அறியற வரைக்கும் நான் உங்களை விட போறது இல்லை. உலகமெல்லாம் நான் ஆதாயம் செஞ்சாலும் எனக்கு இருக்கிற செகண்ட் சர்க்கிளை நான் லூஸ் பண்ணா என்ன ஆண்டவரே பயன், என்ன ஆண்டவரே லாபம்? அவங்களை இழந்துட்டு நான் எப்படி பரலோகத்துக்கு போவேன் என்று அவர்கள் எல்லாருக்காகவும் இந்த ஆண்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். நான் இப்பொழுது யோசிக்கிறேன், எப்படி அவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை சொல்லுவது? இங்கே கொர்நேலியு அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றார் இல்ல, தன்னுடைய வீட்டில். அந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசியுங்கள். பேதுருவை அழைக்கிறார். பேதுரு வந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறார். உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு ஜெபம் பண்றீங்க, அதே போல சில முயற்சிகளும் எடுக்க வேண்டும் அவர்களை கர்த்தருக்குள் நடத்துவதற்கு. பெண்களா இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், சம்டைம்ஸ் கூட்டத்துக்கு கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. நல்ல பாடல்களை வாங்கி வீட்டில் போடலாம், நல்ல புக்ஸை வாங்கி வீட்டில் வச்சு கண்காண அவங்க படிக்கட்டும் அப்படின்லாம் போடலாம். நான் ஆரம்ப நாட்கள் அப்படி செய்வேன். எங்கள் வீட்டு டீ ஸ்டூல்ல புது புக்கெல்லாம் வாங்கி அப்படி சும்மா போட்டுருவேன். எங்கள் அப்பா தொடவே மாட்டாங்க. ஆனால் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எப்படியாவது ஒரு புக்கையாவது திருப்பி படிக்கட்டும் ஆண்டவரே. அப்புறம் சில சமயம் ஹாலில் வந்து உட்காந்து டீ ஸ்டூலில் புக்கை எடுக்கிறாங்கன்னா ரூம்ல இருந்து பார்ப்பேன், சோத்திர ஆண்டவரே இந்த புக்கை கையில் எடுத்தாங்களே. சில சமயம் கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த புக்கு யாரோடது, எங்க வாங்கின, இதுல நல்லா இருக்குதே இந்த புக்கு, அப்படிலாம் சொல்லும்போது சந்தோஷமா இருக்கும். சின்ன 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 முயற்சிகளை எடுக்கும் பொழுது ஒரு நாள் வரும், கர்த்தர் அவர்கள் என்ன செய்வார்? தொடுவார். எங்க ஃபாதருக்கு பைபிள் வாங்கி கொடுத்து 7 வருஷமா அந்த பைபிள் அவங்க கபோர்ட்ல தூசி படிஞ்சு போயிருந்துச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், அப்பா பைபிளை கிஃப்ட் பண்ணனே அப்பா, ஒரு நாள் கூட எங்க அப்பா அதை தொடலையா ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நாள் சந்திக்க திட்டம் வைத்தார், தொட்டார். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு எங்க அப்பா எந்த பைபிள் எடுத்தாங்க தெரியுமா? நான் வாங்கி கொடுத்து 7 வருஷமா தூசி படிஞ்சிருந்து பாருங்க, அந்த பைபிளை தான் முதல்ல எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. உங்கள் பிரயாசங்கள் வீணாகாது. உங்கள் குடும்பத்தாரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துவதற்கு இந்த ஆண்டு நீங்கள் பிரயாசம் எடுக்க வேண்டும். உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுங்கிற இந்த காரியத்துல ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புறேன். பெற்றோராகிய உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை குறித்த தரிசனத்தை கர்த்தர்ட்ட கேட்கணும். ஆண்டவரே என் மூத்த பிள்ளை டாக்டர் ஆகணும், 2வது பிள்ளை இன்ஜினியர் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு இதுதான் விஷன். நோ, கடவுள் இதுக்கு மேல ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஏன்? நம்ம பிள்ளைங்களை தேவன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைங்கள் ஆயிரக்கணக்கான சபைகளை ஏன் கட்டக்கூடாது? நீங்க பெருசா ஏன் விசுவாசிக்க கூடாது? உங்க பிள்ளைங்க ஒரு 100 மிஷனரிஸை ஏன் தாங்குகிறவர்களாய் மாறக்கூடாது? பெரிய அளவில் என் பிள்ளையை குறித்த நம்முடைய தெய்வீக திட்டம் என்ன?
தெய்வீக நோக்கம் என்ன கேட்டு அதுக்கு நீங்க ஃபோக்கஸ்டா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா அந்த பிள்ளைங்களை அந்த பாதையில நடத்துவார். நடத்துவாரா நடத்த மாட்டாரா? நடத்துவாரா நடத்த மாட்டாரா? தாய்கள் விசேஷமா சொல்றேன், ஒவ்வொரு பிள்ளைய குறிச்ச தேவ திட்டம் நிறைவேறதுக்கு கர்த்தர் திட்டத்தையும் கேட்கணும். அந்த திட்டம் நிறைவேறதுக்கும் ஜெபிக்கும் பொழுது டெஃபினெட்லி காட் வில் ஃபுல்ஃபில் இட். கட்டாயம் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. நம்மளை ஆயத்தப்படுத்தணும், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும். மூன்றாவது, நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கூட்டம் இந்த சுவருக்கு வெளியே இருக்குது. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் வட இந்தியாவை குறிச்ச ஒரு பாரம் இருக்குது. இட்ஸ் குட். நம்ம அங்கே போக முடியாது, போகலாம், போக முடியாமல் இருக்கலாம். முழங்காலில் நிற்கிறோம், அவர்களுக்காய் கொடுக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றியும் ஒரு பணித்தளம் இருக்கிறது என்பதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு பெண் என் வீட்டை தேடி வந்தாள். அந்த பெண்ணை விசாரித்த பொழுது அவள் ஆண்டவரை அறியாத ஒரு பெண். ஏன் வந்தாய் அம்மா என்று கேட்டேன். நான் கீழே ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய மதர் இன்லாக்கு கேன்சர். அவங்கள எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு தெரியல. நீங்கள் டாக்டர்னு சொன்னாங்க, அதான் உங்கள்கிட்ட கேட்க போகலான்னு வந்தேன் அப்படி. அவள் வந்தது ஏதோ ஒரு தேவைக்கு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ஞானமா சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். சில வேளைகளில் சுவிசேஷம் சொல்றோம், ஞானமா சொல்றது இல்லை. நம்ம சொல்ற முதல் வார்த்தைகள்லையும் முதல் சந்திப்புலையுமே அப்புறம் அவங்க தீர்மானிச்சுட்டு போயிடுவாங்க, அடுத்த முறை இவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிற மாதிரி நம்ம சுவிசேஷம் சொல்றோம். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது முதல்லையே எல்லாம் அவங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய அன்பை மட்டும் முதல்ல சொல்லுங்க. ஏசு எவ்வளோ நல்லவருமா, உன் மதனில் அவ சுகப்படுத்துவார்மா, நம்புமா அந்த ஆண்டவரை சொல்லி அவளுக்கு ஒரு ஜெபம் செய்து அனுப்பினேன். ஜெபம் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஒரு சிலர் தான் புறக்கணிப்பார்கள். ஒரு முறை ஒரு கால் டாக்ஸியில போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபன் கால் டாக்ஸி ஓட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ அவனோடு கூட பேசு என்று சொன்னார். அவனோடு கூட பேச ஆரம்பித்தேன். பேச ஆரம்பிக்கும் போதே அவருடைய ஸ்பிரிட் நெகட்டிவா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன். ஏன்னா அவருடைய காரில் இருந்த சில அலங்காரங்களை எல்லாம் பார்த்தால் இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தோன்றவில்லை. உடனே நான் ஆண்டவற்றை கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுக்கணும், இந்த மகனோடு கூட என்ன பேசணும், ஏன்னா அவர் எதிர்ப்பார் எனக்கு தெரியும், கொஞ்சம் இன்டலெக்சுவலாகவும் பேசணும், ஐ நீட் யுவர் விஸ்டம் லார்ட் என்று ஆண்டவற்றை கேட்டேன். ஆண்டவர் அழகாய் ஞானம் கொடுத்தார். அந்த டிராவல் ஒரு 45 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 45 மினிட்ஸ் முடியும் போது அந்த வாலிபன் சொன்ன சாட்சி, எனக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்கவே பிடிக்காதம்மா, ஏனெனில் அவர்கள் சொல்கிற காரியங்கள் எதை கேட்டாலும் எனக்கு வெறுப்பும் எரிச்சலுமாய் வரும். ஆனால் நீங்கள் இன்றைக்கு பேசினீர்களே, நீங்கள் பேசினதை கேட்ட பிறகு இந்த இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கொஞ்சம் ஆசை வருகிறது என்று சொன்னார். ஐயோ, அந்த வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரித்தேன். அப்போ ஆண்டவரை அறியாத மக்களுக்கு நீங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவரை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை தூண்டும்படி ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் கர்த்தரை சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு நம்மை தான் தேவன் விளக்காய் வைத்திருக்கிறார். நீங்கள் தான் நடமாடும் நிருபங்கள், நீங்கள் தான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பாளிகள். அதை எப்படி சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய விசேஷ வழி நடத்தல் இவற்றோடு கூட சொல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு கிரியை நடக்கின்றது. பேதுரு பிரசங்கிக்கிறார், வசனம் சொல்கிறது, வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? இறங்கினாராம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லும் பொழுது நீங்க பேசும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஒரு பெரிய சமுதாயம் நம்மை சுற்றி இருக்கிறது, ஆண்டவரை அறியாத சமுதாயம், ஆண்டவரை அறிந்து கொள்ளாத சமுதாயம். அவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, அவர்களுக்குள் இருள் இருக்கிறது. உங்களை சுற்றி ஒரு சின்ன பணித்தளம் இருக்குது, நீங்க வாழுகிற அப்பார்ட்மெண்ட், நீங்க வாழுகிற வீடு, உங்களை சுற்றியுள்ள மக்கள் வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் உடைக்கப்பட்டவர்களாய் நொறுக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். 2 கூட்ட கன்னியர்கள் இருந்தார்கள். ஒரு கூட்டத்தார் தங்களை ஆயத்தம் செய்து கொண்டார்கள். தங்களோடே கூட இருந்த மக்கள் ஆயத்தம் ஆனார்களா ஆகவில்லையா என்று கவனிப்பதற்கு கூட மனமற்றவர்களாய் தங்களை மாத்திரமே கவனித்தார்கள். 5 கன்னிகைகள், வேதம் அவர்களை புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லுகிறது, நானும் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள்
சற்று அன்புள்ள கன்னிகைகளாய் இருந்திருப்பார்கள் என்றால் தங்கள் அயலகத்தாரை குறித்து கரிசனை உடையவர்களாய் இருந்திருப்பார்கள். மணவாளன் வர தாமதித்த போது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தாமதமான நேரத்தில் கூட கூட இருக்கிறவர்களை பார்த்து, நீங்க வந்தீங்களே, எண்ணெயெல்லாம் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் கேட்டிருக்கணும். அவங்க அதெல்லாம் கேட்கல. ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா செல்ஃபிஷ் பீப்புளோ என்று நினைக்க தோன்றுகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே செல்ஃபிஷா மாறிக்கிட்டு போற ஒரு காலத்துல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அயலகத்தாரை குறித்து ஒரு கரிசனை உடையவர்களாய், ஒரு கன்சர்ன்டா நீங்க இருந்தீங்கன்னா, நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் ஆயத்தம், நீங்கள் ஆயத்தப்படுவது போல ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சின்ன வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட மத்தேயு 24 அதிகாரம் 42, 43, 44 நாம் வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி வரலாமா ஆண்டவர்? ஐயோ நல்லா ரெடியா இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி வந்தா, ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் ரீடீமர்? கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா? நான் கேட்குறேன், கை உயர்த்தெல்லாம் சொல்லலை. போன வருஷம் எத்தனை பேர் ஒரே ஒரு நபரையாவது கர்த்தருக்குள்ள நடத்துனீங்க? ஒரே ஒரு நபர். ஒரு வருஷம் வாழ்ந்தோம், ஒரு நபரை கூட கர்த்தருக்குள்ள நடத்தலைன்னா நம்ம என்ன சாதிக்கிறோம் ஆண்டவருக்காக? வெரி குட், காட் பிளஸ் யூ. நான் கடந்த வார கூடுகையிலே ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன். அந்த அசைன்மெண்ட்டை தான் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் கடைசி பக்கத்தையும் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கம் இப்படி துவங்குகிறது அல்லவா? புதிய ஏற்பாடு அப்படி துவங்குதா உங்க பைபிள்ல? அந்த பேஜ், அந்த பிளாங்க் ஸ்பேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பேஸ்ல 1, 2, 3, 4, 5 அப்படி கொஞ்சம் வரிசையா ஒரு நம்பர் போடுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டின் கடைசி பகுதி புதிய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு அப்படின்னு அந்த பேஜ் இருக்கா? எல்லாருக்கும் இருக்குதா? இன்னும் தேடுறோமா? தேட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இருக்குதுல்ல? அதுல 1, 2, 3, 4, 5 அப்படி நம்பர் மட்டும் போடுங்க. இன்னைக்கு ராத்திரி வீட்டில் போய் உங்க இன்னர் சர்க்கிள்ல நீங்க கட்டாயம் அந்த வருஷம் ஆண்டவருக்குள்ள நடத்தித்தான் ஆகணும்னு சொல்ற ஒரு 5 பேருடைய பேரை அதுல எழுதுங்க. சின்சியரா செய்யுங்க, சீரியஸா செய்யுங்க. அதுல ஒரு நபர் உங்கள் கணவனாக கூட இருக்கலாம், அதில் ஒரு நபர் உங்கள் மகனாக கூட இருக்கலாம், உங்கள் உடன் பிறந்த சகோதரியா இருக்கலாம், உங்கள் மதர் இன் லாவா இருக்கலாம். இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க ரட்சிப்பை குறித்து நம்ம கரிசனை அற்றவர்களா இருந்தோம்னா இன்றைக்கு கரிசனை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஒரே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில ரொம்ப நான் மனம் உடைஞ்சு, ஐயோ ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்லாது போயிட்டேனேன்னு நான் துக்கப்பட்ட ஒரு நாளை இன்றைக்கு நினைக்கிறேன். எங்களுடைய பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பையன் இருந்தான். அவன் என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னுடைய கிளாஸ்மேட். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், இவனோட விளையாடுவான், எல்லாம் செய்வான். அவன் எனக்கு தெரிஞ்சு நான் அவனை மீட் பண்ணது 3 முறை. அந்த 3 முறையில ஒரு முறை கூட அந்த குழந்தைக்கு, அவன் 7th படிச்சுட்டு இருந்தான், இயேசுடைய அன்பை பத்தி நான் சொல்லலை. நான் வெட்கத்தை விட்டு சொல்றேன், விளையாட தானே வந்தா போய் விளையாடுவான், சரி அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். திடீரென்று ஒரு நாள் ஒரு மாலை வேளையில ஒரே சத்தம் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்ல. என்ன என்று பார்த்தால் இந்த பிள்ளைங்க மேல மாடியில விளையாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. பேரப்பட் வால்ல ஏதோ பால் எடுக்க குனிந்த அந்த மகன் 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்துட்டான். ஐயோ, அதை கேட்டு என் உள்ளெல்லாம் உடைஞ்சது. அந்த மரித்த அந்த மகனுடைய சரீரத்தை அந்த வீட்டில் கிடத்தி வச்சிருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது இந்த தாய்க்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
அந்த குழந்தையுடைய முகம் அவ்வளோ, நார்த் இந்தியன்ஸ் அவங்க அவ்வளோ அழகா பிரகாசமா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறான். கீழே விழுந்து ஹெட் இன்ஜுரி, வெளியே ஒரு அடி இல்லை. என் பையன் அவனை பார்த்துட்டு சத்தமா அழுதுட்டான், மம்மி அவன் போயிட்டானே மம்மி. அன்றைக்கு இரவெல்லாம் நான் தூங்கலை. ஐயோ ஆண்டவரே, 3 முறை அந்த பிள்ளை என் வீட்டுக்கு வந்தான். நான் 3 முறையில் ஒரு முறை கூட அவனுக்கு ரட்சிப்பின் ஜெபத்தை சொல்லி அவனை கர்த்தருக்குள்ள நடத்த மறந்துட்டுனே ஆண்டவரே, நான் மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கையில் ஒரு கவனம் வந்துச்சு. நான் சந்திக்கிற எல்லாருக்கும் இயேசுவின் அன்பை எப்படியாவது நான் சொல்லி ஆக வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையிலே நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களா இருந்தார்கள், தங்களை காத்து கொண்டார்கள். ஆனால் தங்களோடு கூட இருக்கிறவர்களை காத்துக்கொள்ள மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மை ஆயத்தம் செய்வோம், நம்முடைய குடும்பத்தை ஆயத்தம் செய்வோம், நம்முடைய சமுதாயத்தை ஆயத்தம் செய்வோம். ஆண்டவருடைய வருகை என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஆனால் நாம் இன்று ஆண்டவரை சந்திப்போம் என்றால் ஆயத்தமாயிருக்கிறோமா? இந்த ஒரு கேள்வியோடு கூட உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். 130 கோடி ஜனங்கள் வாழுகிற இந்த இந்திய தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஜனங்கள் நித்திய நரகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வேளைகளில் இது போல கூடுகைக்கு வரும் பொழுது என் பிரச்சனைக்கு கடவுள் எனக்கு என்ன பேசுவார் அப்படிதான் எதிர்பார்த்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு மாலையிலே இந்த கூடுகையிலே என்னிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், இதை சிந்திக்கதான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தார். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி பரலோகத்திற்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன். புத்தியுள்ள கன்னிகைகள் மணவாளனோடு கூட பிரவேசித்து விட்டார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகளோ கடைசி நேரம் வரைக்கும் வந்து கூட ஒரே ஒரு காரியத்துல தவறினதுனால மணவாளனோடு உள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு நாட்களும் காலங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பம் கர்த்தரை அறிகிறதா, அறிந்திருக்கிறதா? நாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? நம்முடைய உறவினர்களை இயேசுடைய அன்புக்கு நேராய் நடத்தி இருக்கிறோமா? இந்த உலகத்தில் எல்லாம் அனித்தியம், பரலோகம் மட்டுமே நித்தியம். இந்த மாலை வேளையில நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒரு அன்னாள் தன் மகன் சாமுவேலை ஆயத்தப்படுத்தி விட்டாள். ஒரு லோவிசாள், ஐனிக்கேயாள் தன் சந்ததி தீமோத்தேவை ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். ஒரு தாவீது தன் மகன் சாலமோனை பார்த்து சொன்னார், நீ உன் பிதாவாகிய தேவனை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்று சொல்லி ஆயத்த வார்த்தைகளை சொல்லிதான் மரித்து போனார். இன்னைக்கு நம்முடைய உத்தரவாதத்தை உணர்ந்து கொள்ளுவோமா? நீங்கள் ஒரு பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை போல இருக்கலாம். உங்க மேல இருக்கிற வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா இருக்கிறதா? யார் மேல் கசப்பு, யார் மேல் வெறுப்பு, யாரை நேசிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாலை வேளையில ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்கலாமா? என்னை கழுவுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்காதபடி என் வாழ்க்கையை வீணடித்து போட்டதற்காக எனக்கு மன்னிப்பு தாங்க ஆண்டவரே. நான் என்னை இந்த ஆண்டு ஆயத்தப்படுத்துகிறேன். உம்முடைய வருகைக்கு மட்டுமல்ல, இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு நியமித்து வைத்த வேலைகளுக்கும் நான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போம். இந்த வருஷம் நான் ஆயத்தமாக வேண்டும், என் குடும்பத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும், என் சமுதாயத்தை உம்முடைய வருகைக்கு நான் ஆயத்தம் செய்கிறவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை குறித்து வச்சிருக்கிற தெய்வீக திட்டம் நிறைவேறுகிறதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க.
என் சந்ததி, என் பிள்ளைகளை குறிச்செல்லாம் நீங்க வச்சிருக்கிற பரம திட்டம் நிறைவேற என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ப்ளீஸ் இந்த மாலை கூடுகையிலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் தொடர்ந்து இந்த ராஜ்யத்தின் பணியை செய்கிற அதே நேரத்தில் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இமேஜர் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோ, இனியாவது திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர், இனியாவது திருமுகம் காண. நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். இந்த மாலை வேளையில கல்வாரி அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்ப ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, அழுகிற ஆத்துமாக்கள் மேல் எனக்கு ஒரு அன்பை கொடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தின் மேல் எனக்கு ஒரு கவனத்தை கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை குறித்து எனக்கு ஒரு அக்கறையை கொடுங்க ஆண்டவரே. இனியும் நான் கவனமற்றவளாய் வாழக்கூடாது, கவனமற்றவனாய் வாழக்கூடாது ஆண்டவரே. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது என்னோடு கூட இருக்கிற ஒருவரை கூட நான் விட்டு செல்லக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் என்னோடு கூட வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன ஆயத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்க. இந்த மாலை வேளையில் உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவருக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுங்களேன். ஆண்டவரே, என் குடும்பத்தார் உம்மை அறிய வேண்டும், என் வீட்டார் உம்மை அறிய வேண்டும், உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. என் குடும்பம் முழுசு ரட்சிக்கப்படட்டும், என் வீதியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு அதை குறித்த ஒரு பாரத்தை கொடுங்க ஆண்டவரே, ஒரு கரிசனையை கொடுங்க ஆண்டவரே. ஒருவரை கூட நான் இழந்துடக்கூடாதப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை ஒரு ஆத்தும பாரத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷ ஜெப ஆவி உம்முடைய ஜனங்களை மூடுவதாக. மிஷனரிகளுக்காய், மிஷனரி பணித்தளங்களுக்காய் ஜெபிக்கிற இவர்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. இவர்கள் மேல் உம்முடைய ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, கிருபையின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனுக்காய் எழும்பி நிற்க இவர்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு இவர்கள் வேதத்தில் எழுதி வைக்க போகிறார்களே அந்த 5 நபர்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த 5 பேரை ஆண்டவருடைய அன்புக்குள் இவர்கள் கொண்டு வர என் ஆண்டவர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய எல்லா மிஷனரிகளுக்காக, மிஷனரி பணித்தளங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, தியாகத்தோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே, உம்மை மாத்திர நம்பி பணித்தளத்தில் சென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய், ஒவ்வொரு மிஷனரி குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் அவர்கள் மேல் இறங்குவதாக, அவருடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பீராக, நல்ல சுகத்தை தருவீராக. அவர்கள் எங்கே பணி செய்கிறார்களோ அங்கிருக்கிற மக்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் விலகுவதாக ஆண்டவரே. இந்தியாவில் உள்ள எல்லா கிராமங்களில் இருக்கிற அந்தகார வல்லமைகள் விலகட்டும் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் மிஷனரிகள் ஊழியம் செய்கிறார்களோ அந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் ஒளியட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எந்த வார்த்தையை பிரசங்கிக்கிறார்களோ அந்த வசனத்திற்கு ஏற்ற அற்புத அடையாளங்களை நடப்பீங்க ஆண்டவரே. எங்கள் மிஷனரிகளுடைய கரங்களை கொண்டு அநேக
அநேகருடைய வாழ்க்கையில சுகம் வரட்டும், விடுதலை வரட்டும் ஆண்டவரே. மனக்கண்களை திறக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இவர்கள் சொல்லுகிற வசனங்கள் கிரியை செய்யட்டும். மிஷனரிகளுக்கு ஆண்டவரே குடும்பங்கள் வீடுகளை திறக்க உதவி செய்யுங்க. தொழுகை ஸ்தலங்களை கொடுங்க ஆண்டவரே. இந்த கிராமத்தில் இருக்கிற எதிர்ப்பாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பட்டணத்தில் இருக்கிற எதிர்ப்பாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை தேவன் சந்திப்பீராக, அவருடைய இருதயங்களை மாற்றுவீராக. யார் எல்லாம் எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களே ஊழியத்தை தாங்குகிறவர்களாய் தேவன் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே எங்களுக்கு அநேக ஆத்துமாக்கள் வேண்டும் ஆண்டவரே. இந்த வருஷத்திலே அநேக ஆத்துமாக்களை சந்தித்து கொண்டு வருவீராக. முக்கியமாய் சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களை ஆண்டவர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவோ பண தேவைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் பரத்திலிருந்து சந்திப்பீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற பங்காளர்கள் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற பங்காளர்கள், ஜெப பங்காளர்கள், ஊழியத்திற்கு பொருளுதவி செய்கிற பங்காளர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவன் உம்மை நேசித்தால் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஊழிய பங்காளர்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல நிலைமைகளை அடைவார்களாக. பிள்ளைகள் படிப்பிலே உயர்ந்த நிலைமையிலே வருவார்களாக. வரும் நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் இந்த ராஜ்யத்திலே ஆண்டவரே, இந்த தேசத்தில் நம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை தாங்குகிற இந்த குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் விலகுவதாக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்கள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக. கணவருக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற மனைவிமாரின் ஜெபத்தை கேளுங்க. மனைவியருக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற கணவன்மாருடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்களுக்கு நன்றி. மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.